கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, கோட்டாறு மறை மாவட்டம் நேர்மையான ஒரு அருள் பணியாளரை இழந்து நிற்கிறது. தன்னுடைய வார்த்தையினாலும் வாழ்க்கையினாலும் எப்பொழுதும் நேர்மையை கடைபிடிக்க துணிந்த முயற்சித்த ஒருவரை இழந்து தவிக்கிறது. ஆறா துயரோடும் ஆற்றாமை கொண்ட உள்ளத்தோடும் இந்த பேராலயத்தில் நாம் குழுமி இருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய ஆறுதலை நாம் அனைவரும் யாசித்து நிற்கிறோம். இந்நேரத்தில் அருள் பணியாளர் ஜே சுதாசன் அவர்களை இழந்து தவிக்கின்ற அவருடைய 3 அக்காக்களுக்கு நம்முடைய உளமார்ந்த ஆறுதலை, இரங்கலை, இறை வேண்டலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய அறிமுக உரையில் நம்முடைய மறை மாவட்டத்தின் முதன்மை அருள் பணியாளர் குறிப்பிட்டது போல அவர் மருத்துவமனையில் இருக்கின்ற காலப்பொழுதிலும் இறைவனடி சேர்ந்து விட்டார் என்று அறிந்த பொழுதும் அவருடைய வார்த்தைகளிலெல்லாம் வெளிப்பட்ட ஒன்றாக இருந்தது, எவ்வளவு ஒரு தாய்மை பண்போடு இந்த 3 அக்காக்களையும் அவர் தன்னுடைய வாழ்வில் வரமாக பெற்றிருக்கிறார் என்பதுதான். ஆண்டவரே, ஒரு புதுமை நிகழ்ந்தாவது எங்களுடைய தம்பியை மீண்டும் தரமாட்டீரோ என்று மீண்டும் மீண்டும் அவர்கள் புலம்பியதும் அழுததும் இன்னும் மனதில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. எங்களால் அத்தகைய ஆறுதலை தர இயலாது எனினும் ஆண்டவரை உங்களுக்கு ஆறுதலை தந்து தேற்றிட வேண்டும் என நான் வேண்டுகிறேன். அத்தோடு அவர் மேல் மிகுந்த பாசத்தையும் நேசத்தையும் கொண்டிருந்த அவருடைய அன்பிற்கினிய மருமக்கள் அவ்வளவு அவரை உயர்வாக தங்களுடைய குடும்பத்தில் கொண்டிருந்தார்கள். குடும்பத்தார், உறவினர், உற்றார் என யாவருக்கும் எங்களுடைய உளமார்ந்த இரங்கலை, அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் பல்வேறு நாடுகளிலிருந்து இந்த ஒரு அடக்கச் சடங்கிற்காக வந்த உறவினர்கள், அவரோடு தொடர்பில் இருந்தவர்கள், கனடா, பிரான்ஸ், ஹாங்காங் என பல இடங்களிலிருந்து மின்னஞ்சல் மூலமாகவும் புலனம் வழியாகவும் தொடர்பு கொண்டு அவருக்கான இந்த இறப்பினை கேட்டு அதிர்ச்சியை தெரியப்படுத்தி ஆழ்ந்த இரங்கலை சொன்ன அனைவருக்கும் நான் ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு மறை மாவட்டத்தின் சார்பாக அவர் பிறந்து வளர்ந்த பங்கு இணையமுத்தந்துறை, இன்னும் அவர் பணியாற்றிய பல பங்குகள், அங்கிருந்தெல்லாம் வருகை தந்திருக்கின்ற அன்பு மக்களாகிய உங்களுக்கும் என்னுடைய நன்றியையும் அதே வேளையில் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இறுதியாக தன்னுடைய 2 ஆண்டுகளை மிக்க மகிழ்வோடு கழித்த ரீத்தாபுரம் பங்கு, அந்த மக்கள் மேல் அளவற்ற அன்பை அவர் கொண்டிருந்தார் என்பதை உணர முடிந்தது. சந்திக்கின்ற பல வேளைகளிலெல்லாம் எனக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருப்பார். இவ்வளவு அருமையான ஒரு பங்கை தந்தமைக்கு அந்த மக்கள் அவ்வளவு அவரை நேசித்தார்கள். அவரும் அந்த பங்கை அதிகமாகவே நேசித்தார். தன்னுடைய சொந்த குடும்பத்தை போல, தான் பிறந்து வளர்ந்த பங்கை போல இந்த ரீத்தாபுரம் பங்கை அவர் அதிகமாகவே நேசித்தார். எனவேதான் அம்மக்களும் அவர் மருத்துவமனையில் இருக்கின்ற பொழுது எல்லா நாளுமே பலருமே வந்திருந்து காத்திருந்ததெல்லாம் மனதிற்கு நெகிழ்ச்சியாகவே இருந்தது. அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் இதே ஆறுதலின் வார்த்தையை நான் உளமாற தெரிவித்துக் கொள்கிறேன். எம் அருள் பணியாளர்கள் மேல் நீங்கள் கொண்டிருக்கின்ற இந்த அன்புதான், நீங்கள் கொண்டிருக்கின்ற இந்த நேசம்தான் இன்னும் உங்களுக்கு ஆர்வத்தோடு நாங்கள் பணியாற்றுவதற்கு, உங்களுக்காக இறைவேண்டல் செய்வதற்கு எங்களை உந்தித் தள்ளுகிறது என்று சொல்லலாம். அன்பிற்கினிய மக்களை,
இழப்பும் இறப்பும் பல வேளைகளில் நிகழ்ந்து கொண்டே இருந்தாலும் சில வேளைகளில் நம்முடைய மனம் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறது, தடுமாறுகிறது, மறுக்கிறது. அவ்வாறுதான் அருள் பணியாளர் ஜேசுதாசனுடைய இந்த இழப்பையும் இறப்பையும் ஏற்றுக்கொள்ள மனம் ஏனோ தயங்குகிறது, தடுமாறுகிறது, மறுக்கிறது. காரணம், அவர் கீழே விழுந்து விட்டார் என்று சொன்ன அதே சனிக்கிழமைக்கு முந்தைய சனிக்கிழமைதான் நான் அவரை சந்தித்தேன். அவருடைய பங்கிலே நிகழ்ந்த அந்த திருவிழாவிற்கு கட்டாயம் வரும்படி என்னை கேட்டுக்கொண்டதனால் அந்த 9ஆம் நாள் மாலை வழிபாட்டிற்கு ஆராதனைக்கு சென்றிருந்தேன். ஒரு இளம் அருள் பணியாளருக்கு இருக்கின்ற அந்த ஆர்வத்தை விட அதீதமான ஆர்வத்தோடு அவர் பணியாற்றியதும் அந்த நாளில் செயல்பட்டு கொண்டிருந்ததையும் காண முடிந்தது. முடிந்த உணவு அருந்துகின்ற பொழுது அவருடைய விருந்தோம்பலும், ஓடி ஓடி அவர் பணி செய்ததும், மக்களுக்காக அவர் சிலவற்றை சொல்லிக் கொண்டிருந்ததெல்லாம் பார்க்கின்ற பொழுது எவ்வளவு ஆர்வத்தோடு இவரால் பணி செய்ய முடிகிறது என்பதை உணர முடிந்தது. அங்கிருந்து நான் பிரிந்து வருகின்ற பொழுதும் அந்த பங்கிலிருந்து 3 பலாப்பழங்களையும் மாம்பழங்களையும் திருவிழாவிற்கான இனிப்புகளையும் இன்னும் ஏதேதோ வாழைப்பழங்களையும் தந்து நம்முடைய ஆயரில்லை அருள் பணியாளர்களுக்கு கொண்டு செல்லுங்கள் என்று அவர் சொல்லிக் கொண்டே இருந்தார். இது ஒரு முறை அல்ல, எப்பொழுதெல்லாம் அங்கு செல்கிறேனோ அப்பொழுதெல்லாம் அந்த மக்களும் அவர்களை வழிநடத்தி அருள் பணியாளர் ஜேசுதாசனும் இவ்வாறு செய்வது வழக்கமாகவே நான் கண்டிருக்கிறேன். எனவேதான் மனம் ஏற்றுக்கொள்ள தடுமாறுகிறது. அன்றைய நாளில் இவ்வளவு ஆர்வத்தோடு பணியாற்றி நான் கண்ட ஒரு மனிதரை இவ்வளவு விரைவாக இழந்து விடுவோம் என அறியவில்லை. அவருடைய அன்பு அக்காக்கள் மூவரும் சொன்னார்கள், எவ்வளவோ சொன்னோம். திருவிழா முடிந்தவுடன் அவர் உடல்நலமில்லாது இருந்த அந்த ஒரு சூழலில் பங்கிற்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டோம். ஆனாலும் மாதாவுடைய திருவிழா இருக்கிறது, மே மாதம் 31ஆம் நாள், நான் எப்படி ஒரு அருள் பணியாளர் வீட்டில் இருக்க முடியும் என்று தன்னுடைய உடல்நலக் குறைவிலும் அவர் ஓடோடி சென்றார் என்று அவர்கள் அங்கலாய்த்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதுதான் நம்முடைய அருள் பணியாளர் ஜேசுதாசன். தன்னுடைய உடல்நலை பற்றி அக்கறை கொண்டிருந்தாலும் அதைவிட மிகுதியாக தன்னுடைய அருள் பணி வாழ்வில் அதீதமாகவே ஆர்வமும் அக்கறையும் அன்பும் கொண்டிருந்தார் என்று சொல்லலாம். இன்றைய நாளின் வாசகம் ஒருவேளை நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். ஏன் நற்செய்தி வாசகத்திற்கு அன்னை மரியாளுடைய இந்த புகழ் பாடலை நாம் தேர்வு செய்திருக்கிறோம் என்று ஒரு அடக்கச் சடங்கில் பொதுவாக இது வாசிக்கப்பட்டு நான் கேட்டது இல்லை. ஆனால் இது வேண்டும் என்று நான் தான் கொடுத்திருந்தேன். காரணம், நம்முடைய அன்பிற்கினிய அருள் பணியாளர் ஜேசுதாசன் தன்னுடைய வாழ்வின் அந்த இறுதி விருப்பத்தில், அந்த விருப்ப ஆவணத்தில், உயிலில் அவர் குறிப்பிட்டிருந்தார். என்னவென்றால், கடவுள் என்மேல் மிகவும் பரிவும் கனிவும் கொண்டவராக இருந்தார். நான் தகுதியற்றவன், ஆனால் கடவுள் எனக்கு பல வாய்ப்புகளை தந்திருந்தார். என்னால் முடிந்த மட்டும் இந்த குருத்துவ வாழ்வில் நான் நேர்மையாக வாழ்வதற்கு முயற்சித்தேன். கடவுளும் என்னை பாதுகாத்தார். எனவே என்னால் முயன்ற மட்டும் இந்த குருத்துவ வாழ்வில் நான் உண்மை உள்ளவனாக, கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவனாக, நேர்மையாளனாக வாழ்வதற்கு நான் முயற்சி செய்தேன். எனவே நம்முடைய அன்னை மரியாவோடு இணைந்தும் என்னால் சொல்ல முடியும், ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. எனவே நான் இறக்க நேர்ந்தால் என்னுடைய கல்லறையில் இந்த இறை வார்த்தையே பொறிக்கப்பட வேண்டும், பதிக்கப்பட வேண்டும் என்று அவர் தன்னுடைய உயிலில், தன்னுடைய இறுதி விருப்ப ஆவணத்திலே குறிப்பிட்டிருந்தார். எனவேதான் இந்த வாசகத்தை இன்று தேர்வு செய்ய நான் கேட்டுக்கொண்டேன். அன்னை மரியாவை போல ஆண்டவர் தனக்கு தந்த வாய்ப்புகள், தனக்கு தந்த அருள் பணி வாழ்வு, அந்த குருத்துவ வாழ்வு என்பதை எவ்வளவு உயர்வாக அவர் போற்றி இருந்தார் என்பதை நம் அனைவரால் அவர் வாழ்விலிருந்து கற்றுக்கொள்ள முடிகிறது, வார்த்தையிலிருந்து நம்மால் உணர முடிகிறது. அன்னை மரியாவும் தன்னுடைய வாழ்வில் தன்னுடைய தகுதியற்ற நிலையைத்தான் முன்வைக்கிறார். தாழ்ந்த நிலையில் இருந்த இந்த அடியோரை அவர் கண்ணோக்கினார் என்றே சொல்கிறார். நம்முடைய அருள் பணியாளரும் நான் தகுதியற்றவன் என்றால் இந்த கடவுள் என்னை இந்த குருத்துவ பணிக்கு தேர்ந்து கொண்டதையே பெரிய வரமாக
கொடையாக அவர் கருதுகிறார் என்பதை இந்த எழுத்திலிருந்து நான் புரிந்து கொண்டேன். எவ்வளவு உயர்வான ஒன்றை தகுதியற்ற அந்த அடியாருக்கு தந்திருக்கிறார். பல வாய்ப்புகளை கடவுள் எனக்கு தந்திருக்கிறார். நான் இயன்ற வரைக்கும் பிரமாணிக்கத்தோடு உண்மை உள்ளவனாக நேர்மை உள்ளவனாக வாழ்வதற்கு முயற்சித்தேன் என்று குறிப்பிடுகிறார். இதுதான் அவராகவே வாழ்ந்தார். அவரோடு பழகி இந்த ஆயர் பணி வாழ்க்கையில்தான் அதிகமாக அவரை நான் அறிய முற்பட்டேன், அறிந்து கொண்டேன் என்று சொல்லலாம். கடவுள் மேல் ஆழ்ந்த நம்பிக்கையை கொண்டிருந்தார். தன்னுடைய வாழ்விலும் தன்னுடைய மறை உரையிலும் தன்னுடைய எழுத்துக்களிலும் அதை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். ஆழ்ந்த பற்றுறுதி கடவுள் மேல் அவருக்கு இருந்து கொண்டே இருந்தது, அன்னை மரியாவை போல. அத்தோடு இன்றைய முன்னுரையில் நமக்கு குறிப்பிடப்பட்டது போல அவர் திரு அவையின் மேல் அதீதமான அன்பை கொண்டிருந்தார். அதீதமான அன்பு இந்த திரு அவையின் மேல் இருந்தது. அவருடைய வாழ்க்கையிலிருந்து அதை எளிதாக காண முடிந்தது. எதற்கு என்றாலும் முதல்வராக அங்கு வந்து இருப்பார். மறை மாவட்ட தியானம் என்றாலும் மிகுந்த ஆழ்ந்த சிந்தனையோடு அங்கு அமர்ந்திருப்பதை நான் கண்டிருக்கிறேன். அவருடைய பணித்தளத்திற்கு செல்லுகின்ற பொழுது எல்லாம் அவர் குருக்களுக்கான அந்த கட்டளை ஜெபத்தை வேண்டியதை அவருடைய மேசையில் இருக்கும். எப்பொழுதும் அதை பற்றி அன்றை உரையாடுவதையும் நான் கேட்டிருக்கிறேன். இந்த ஆர்வத்தினால்தான் அவர் திருமொழிமாட்டை பற்றி பயில்வதற்கும் அதில் முனைவர் பட்டத்தை அவர் பெறுவதற்கும் ஆவலாக இருந்தார். இந்த ஆர்வத்தினால்தான் அவர் வெவ்வேறு கல்லூரிகளுக்கெல்லாம் சென்று, குருத்துவ கல்லூரிகளுக்கு சென்று அவர் பயிற்றுவிக்கவும் பல இடங்களுக்கு சென்று பயிற்சியாளர்களாக அவர் செல்வதற்கும் உடன்பட்டார். அது முன்வந்தார் என்றும் சொல்லலாம். திரு அவையின் மேல் அதிகமான பற்று அவருக்கு இருந்தார். அருள் பணியாளர்கள் மேல், ஆயர் மேலும் தனிப்பட்ட அன்பை அவர் கொண்டிருந்தார். ஒரு ஆலோசகராக இருக்கின்ற பொழுது மறை மாவட்டத்தில் என்னோடு இணைந்தும் கூட அவர் ஓராண்டு முதன்மை அருள் பணியாளராக இருக்கின்ற பொழுது எல்லாம் அவர் என்மேல் கொண்டிருந்த அந்த தனிப்பட்ட அன்பை என்னால் உணர முடிந்தது. சில வேளைகளில் தனியாகவே என்னிடம் உரையாடுகின்ற பொழுது சிலவற்றை ஆலோசனையாக கூட சொல்வார். அருள் பணியாளர்கள் சில வேளைகள் தவறி செல்கின்ற பொழுது அழைத்து பேச விரும்புவார். அவர்கள் நலமாக வாழ வேண்டும் என்பதை எடுத்து சொல்லிக் கொண்டே இருப்பார். மிக மிக ஆர்வம் உள்ள, அர்ப்பணம் உள்ள, திரு அவையின் மேல் அன்புள்ள ஒரு அருள் பணியாளராகவே அவர் எப்பொழுதுமே இருந்திருக்கிறார் என்பதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம். அத்தோடு தன்னுடைய வாழ்க்கையில் ஏழையின் மேல் தனிப்பட்ட கரிசனை கொண்டிருந்தார். தன்னுடைய பங்கு என்றாலும், பங்கை கடந்த மக்கள் என்றாலும், குறிப்பாக கல்விக்காக ஏங்குகின்ற ஏழை சிறார் அல்லது வளர்ந்துவிட்ட பிள்ளைகள், கல்லூரி செல்கின்றவர்களுக்கென தனிப்பட்ட கரிசனை கொண்டு உதவி செய்வதிலும் வல்லன்மையை அவர் காட்டிக் கொண்டிருந்தார் என்பதை நான் அறிவேன். அத்தகைய ஒரு அருள் பணியாளரைத்தான் இன்று நாம் அன்பு மக்களை இழந்து நிற்கிறோம். பலவற்றை அவரிடமிருந்து நம்மால் கற்றுக்கொள்ள இயலும். அவருடைய பற்றுறுதி மிக்க வாழ்க்கையை, இந்த திரு அவையில் மேல் அவர் காட்டிய மட்டற்ற அன்பை, ஏழைகள் பால் இயேசுவை போல அவர் காட்டிய கரிசனை என பல பாடங்களை அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள நாம் இயலும். அவற்றை நம்முடைய வாழ்வில் வாழ முற்படுவோம். அவரை தந்த கடவுளுக்கும், அவரை இந்த திரு அவைக்கு தந்த அவருடைய பெற்றோருக்கும், அவரை அர்ப்பணித்த அவருடைய பங்கு மக்களுக்கும், அவர் பணியாற்றிய எல்லா மக்களுக்கும் நான் உளமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறேன். அவர் மீளா துயரில் இறைவனில் என்றும் இருப்பாராக. அவர் துயில் கொள்வதன் வழியாக நமக்கென அவர் இறைவனிடம் பரிந்து பேசுவாராக. அந்த இறை அமைதியில் என்றும் அவர் இளைப்பாறட்டும். நமக்கென இறைவனிடம் வேண்டட்டும்.